பரிசுத்தமுள்ள தகப்பனே, புதிய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எஜமானனே, புதிய ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆலய நிரம்பட்டுங்க தாவி, நிரம்பி வெளியும்படியா ஜனக்கூட்டத்தை கொண்டு வாருங்கப்பா. எங்கள் சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் ஆராதிக்கிற பரிசுத்த பிள்ளைகள் ஆராதிக்கிற சபைகள் எல்லாம் நிரம்பி வெளியேட்டும். கிராமங்களில் இருக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பயணங்கள் இருக்கிற மக்களை பாதுகாத்தருளும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட இரும். எல்லா சபை ஊழியர்களோடும் கூட இரும். ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை வானபரியந்தம் வந்து எட்டட்டும் அப்பா. சாத்தானுடைய கோட்டைகள் தகரட்டும். சாத்தானுடைய ஆராதனைகள் உலகத்தை விட்டே இல்லாமற் போகட்டும். பரிசுத்த தெய்வத்துடைய ஆராதனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்துடைய ஆராதனை. ஆண்டவரே ஸ்தோத்திர. மனுஷனுக்காய் ஜீவனை கொடுத்த தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வானபரியந்தம் எட்டட்டும். இந்த கால வேளையில் எங்களுடைய சபையில் ஏற்படுகிற துதி பலிகள் பரலோகத்தை வந்து எட்டும்படி எங்களை எல்லாரும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சபைக்கு ஒரு புதிய மறுரூபத்தின் அனுபவத்தை இந்த ஆராதனை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். துதி ஆராதனையில் நம்முடைய மகத்துவம் வெளிப்பட செய்யும். ஆராதனை வேளையிலேயே விடுதலைகள் உண்டாகட்டும். மீடியா வழியாய் உலகம் முழுவதிலும் பார்க்கிற பிள்ளைகளை இருக்கிற இடங்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேங்க தாவே. உம்முடைய மகா கிருபைகளை தாங்குவதாக. எங்கள் பிள்ளைகள் உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலும் பாதுகாத்து வேலி அடைத்து ஆண்டவரே உம்முடைய சிறகுகள் மறைத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் பப்பா. ஆசீர்வதிக்கிறவரே, அவர்கள் எல்லாவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. வார்த்தை அவருடைய ஜீவன் வெளிப்பட நீர் உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சாத்தான் உள்ள வரருதி தேசாதிபத்திய வல்லமை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அதிகாரங்கள் துரத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றி ஜெபிக்கிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் எல்லா நெட்வொர்க்குகளையும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரித்து ஜெபிக்கிறப்பா. நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். ஆராதனையில் உம்முடைய மகத்துவம் வெளிப்படட்டும். ஆண்டவர் கிருபையோடு எங்களோடு கூட இருக்கிற ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறப்பா. எல்லா ஸ்துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் எல்லாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிப்போம். நம்முடைய கர்த்தருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்கிற பாடலை உற்சாகமா பாடி அருநாமத்தை மேம்படுத்து. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகனமாகி மயுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகனமாகி மயுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya ஹalleluya. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானேங்கிற அந்த பாடல் உற்சாகமா பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. அவன் தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா,
கண்டீரை நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரை நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே ஆமே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஆமே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்னை கண்டீரை நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரை நன்றி ஐயா, என்னை கண்டீரை நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரை நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே ஆமே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தம் முரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் இந்த காலவேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்தார். கடந்த பரிசுத்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இருந்தவர் இந்த பரிசுத்த ஆராதனை நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேலும் நம்மோடு கூட இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை ஆழமாய் பற்றி கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. செய்திக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஜெபித்து கொண்டிருக்கணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரத்தோடு கூட
வசனத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். வார்த்தை உங்களை உருவாக்கும், வார்த்தை உங்களை உருவாக்கும். வசனத்துக்கு ஜீவன் உண்டு. இந்த ஜீவனுள்ள வசனம் உங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வரும். அதனாலே வசனத்துக்கு நீங்கள் ரொம்பவும் ஆழமாய் செவி சாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும் வசனத்தை. எல்லாருடைய கருத்திலும் வேத புஸ்தகங்கள் இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். நல்லா கவனித்து வார்த்தையை உற்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதுடைய 16 முதல் 18 வரையான வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதுடைய 16 முதல் 18 வரையான வசனங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. போதும். மலையாளத்தை கூட வாய்ச்ச மகளே. എന്നാൽ നിങ്ങൾക്ക് രോഗശാന്തി വരേണ്ടതിന് തമ്മിൽ പാപങ്ങളെ ഏറ്റുപറഞ്ഞ് ഒരുവന് വേണ്ടി ഒരുവൻ പ്രാർത്ഥിപ്പേൻ. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அதான் இந்த காலை வேளை செய்தி. நீதிமான்களுடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அதான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை. நீதிமான்களுடைய ஜெபத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு மிகவும் விலை உள்ளது, மிகவும் விலை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கற்பனைக்கு எட்டாத பலன் உள்ளது என்று நான் நம்புகிறேன். நீங்க எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நீதிமான்களுடைய ஜெபம் கற்பனைக்கு கூட எட்டாத செயல்களை செய்யக்கூடியதென்று பரிசுத்த வேதாகம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் அதை விசுவசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமான்கள் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு நபரை குறிக்கிறதல்ல, குறிப்பிட்ட ஒரு பாஸ்டரையோ குறிப்பிட்ட ஒரு பிரபலத்தையோ குறிக்கிறதல்ல. நாம் எல்லாவரையும் குறிக்கிற வார்த்தை அது. நாம் எல்லாவரையும் நீதிமான்களாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் தான் அது. பிரைஸ் தி லார்ட். அது குறிப்பிட்ட இன்னாருக்கு, குறிப்பிட்ட சபை தலைவருக்கு, குறிப்பிட்ட பாஸ்டருக்கு அல்லது உங்களுடைய பாஸ்டராக இருக்க எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல, சகல நீதிமான்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அது. உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்திற்கும் மிகுந்த விலை உண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களுக்கு அனுபவத்திலே தெரிந்திருக்கும். கடந்த நாட்களின் ஆவிக்குரிய அனுபவத்திலே நீங்களும் ஏராளமாய் புரிந்திருப்பீர்கள். நீங்கள் ஜெபித்த நாட்களில், நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்த நாட்களில் அவர் உங்களுக்கு தந்த பதில் அதற்கு சாட்சியா இன்றைக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளாம் நிறைய தவறான சிந்தனைகளை கொண்டிருக்கிறவர்கள். இன்னார் ஜெபிச்சாதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இன்ன இடத்துல போனாதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இவர் தான் தள்ள கை வச்சு ஜெபிக்கணும், அவர் ஃபோனில் ஜெபிக்கணும், அவர் மைக்கில் ஜெபிக்கணும், அப்போதான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னெல்லாம் நம்ம தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறவர்கள். அப்படி எண்ணக்கூடாது.
வேதம் சொல்லுகிற அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தெரியும் தானே? அது அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்க முடியும். தைரியமாய் நம்முடைய தகப்பனாயிருக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும். நாம் கேட்கிற ஒவ்வொரு ஜெபமும் விலை உயர்ந்ததா இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வாசிக்கப்பட்ட அந்த யாக்கோபு நிருபத்திலேயே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்து கீழே 2 வசனத்தில் ஒரு சம்பவத்தையும் அதில் எழுதியிருக்கிறார்கள். ஏலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்கேயும் சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட தலைவரை நம்பி அல்ல சபை, ஒரு குறிப்பிட்ட ஊழியரை நம்பி அல்ல சபை, ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை நம்பி அல்ல சபை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். ஏலியா என்கிற மனிதன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு, ஹலோ, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினானாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஜெபித்தான்? கருத்தாய் ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அவருடைய 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இதுதான் அந்த கருத்தான ஜெபம். ஆகாபு ராஜாவுடைய மனைவி தான் இஸ்ரவேலிலே, யூதாவில் இஸ்ரவேலிலே ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபித்தாள். அவள் அந்நிய தேசத்து ஸ்திரீ. வரும்போது அவளுடைய தெய்வத்தையும் கொண்டு வந்தாள். அந்த தெய்வத்துக்கு இங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் கர்த்தருடைய ஜனம். அவள் சொன்னாள், இதுதான் மழைக்குரிய தெய்வம், இந்த தெய்வத்தை வழிபட்டால் தான் மழை பெய்யும், இந்த தெய்வத்தை ஆராதித்தால் தான் பூமியிலே மழை பெய்யும், இந்த தெய்வத்தை ஆராதிக்காவிட்டால் பூமியிலே மழை பெய்யாது, இது மழையுடைய தெய்வம் என்று சொல்லி அந்த தெய்வத்தை இங்கே ஸ்தாபித்தாளாம். இதை தவறு என்று சொல்லி நிரூபிப்பதற்காகத்தான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் எழும்பினான். மழை தெய்வத்துடையது, மழை தண்ணி தெய்வத்துடையது, தேவன் தான் பூமியிலே மழை பெய்ய வைக்கிறவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தான் இந்த பூமியை சிற்றித்தவர், பூமியிலே மனுஷனை சிற்றித்தவர், மிருகங்களையும் பறவைகளையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சிற்றித்தவர், அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆகாப் ராஜாவிடத்தில் போய் சொன்னான், ஆகாபே, என் வாக்கின்படி எல்லாம இனி இந்த பூமியில மழையும் பனியும் பெய்யாது என்று சொன்னான். வானத்தை நோக்கி ஆண்டவரிடத்தில் செபித்து வானத்தை கட்டினான். வானமே மழையை பொழியக்கூடாது இஸ்ரவேலிலே என்று சொல்லி மழைக்கு கட்டளையிட்டான். மேகம் கீழ்ப்படிந்தது, மழை நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. 3 வருஷம் 6 மாதமும் 3.5 வருஷம் தேசத்தில் மழை பெய்யாதபடி கர்த்தர் வானத்தை அடைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜனம் கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் பூமியிலே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் தேசத்தில் மழை பெய்யவில்லை.
கடைசியாய் கர்த்தர் சொன்னா, நான் தேசத்திலே மழையை வருஷிக்க போகிறேன், நீ ஆகாபிடத்தில் போய் இதை சொல்லு என்று சொன்னார். ஏலி ஆகாபிடத்தில் போனான். ஆகாபு இஸ்ரவேல் ஜனங்களை கர்மேல் பர்வதத்தில் கூடி வரச் செய்தான். அங்கே ஜனக்கூட்டம் இஸ்ரவேலர்கள் கூடினார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வரச் சொன்னான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பாகாலை கூப்பிட்டு பாகாலுக்கு பலி செலுத்தி மழையை வருஷிப்பிக்க பண்ணுங்கள் என்று சொன்னான். அப்படி அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் எந்த சத்தமும் வரவில்லை. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் சேர்ந்து அங்கே ஒரு காளையை பலியிட்டு, பாகாலே எங்களுக்கு செவிகொடும், பாகாலே எங்களுக்கு செவிகொடும் என்று கத்தினார்கள். ஆனால் எந்த பாகாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. கடைசியாய் ஏலியா வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு காளையை பலி செலுத்துகிறான். கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்கிறான். அடுத்து ஆகாபிடத்தில் சொல்லுகிறான், மழை தேசத்தில் வரப்போகிறது, நீ சீக்கிரமாக நம்முடைய அரண்மனைக்கு ஓடி போகும், தேசத்தில் மழை பெய்ய போகிறது என்று சொன்னார். ஆகாபு அரண்மனைக்கு போகிறதுக்குள்ளாய் வானம் மேகத்தினால் கருத்து அதிபயங்கரமான மழை பூமியிலே உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு நன்றாக அங்கே புரியும். எழுதப்பட்டிருக்கிறது சம்பவத்தை. அதன் கருத்தாய் செபித்தான். கர்மேல் பர்வதத்தில் ஏறி தன்னுடைய முகம் முழங்காலிலே படுவதற்கு அளவுக்கு குனிந்து வானத்தை நோக்கி அபயமிட்டான். ஆண்டவரே, 3.5 ஆண்டுகள் வானத்தை அடைத்தீரே, இப்பொழுது வானம் திறக்கட்டும் என்று கட்டளையிட்டான். வானம் திறந்தது, பூமியிலே மழை பெய்தது. அப்படியானால் வானத்தை அடைப்பதற்கும் வானத்தை திறப்பதற்கும் கூட ஒரு பக்தி உள்ள தேவ மனுஷருடைய ஜெபத்தால் நடக்கும் என்றால் நம்முடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்பார். அதைத்தான் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவன் கருத்தாய் செபித்தான். இவ்வளவுக்கும் நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு இருப்பதை விட எந்த மேன்மையான சரீர உறுப்புகளும் அவனுக்கு கிடையாது. நம்மை போல பலகீனமான ஒரு சரீரம் தான் அவனுக்கு இருந்தது. நம்மை போல ஒரு பலகீனமான வாழ்க்கை தான் அவனுக்கும் இருந்தது. ஆனால் நீதிமானாயிருக்கிற அந்த மனுஷன் ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கும் என்ற நாவுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அதைத்தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மிடத்திலும் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் மிகவும் விலை உயர்ந்தது. நீங்கள் ஒரு நோயாளிக்காய் ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதற்கு விலை உண்டு. தேவன் அதை கேட்க வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒரு ஆத்துமாவுக்காய், ஒரு குடும்பத்துக்காய், உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காய், சபைக்காய், தேசத்துக்காய் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு விலை உண்டு. நம்பிக்கையோடு ஜெபிங்கள். உங்கள் நாவுகளில் தேவன் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்க எப்படி நினைக்கலாம், நான் பாவியான மனுஷன், என் ஜெபத்தை யார் கேட்பார்? நான் பாவம் செய்கிறவன், என் ஜெபத்தை யார் கேட்க முடியும்? நான் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பாரா? ஏலியாவுக்கு பதில் அளித்தார், எனக்கு பதில் அளிக்க முடியுமா? ஏலியா எங்கே, நான் எங்கே? சாமுவேல் எங்கே, நான் எங்கே? அன்னாள் எங்கே, நான் எங்கே? எசேக்கியா ராஜா எங்கே, நான் எங்கே? இப்படி தானே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்னங்க விசேஷம் இவங்களுக்கு? அப்படி என்ன விசேஷம்? ஒரு விசேஷம் இல்லை. ஆண்டவரோடு நடக்கிறார்கள், உத்தமமும் நீதியுமாய் வாழுகிறார்கள், பரிசுத்தவான்களாய் வாழுகிறார்கள். அவ்வளவுதாங்க. வேற எக்ஸ்ட்ரா ஒரு விசேஷம் மேன்மை அவர்களுக்கு கிடையாது. அன்னாள் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்டார். அதுக்கு பின்னால் அன்னாளுடைய நீதி, அன்னாளை ஆண்டவர் தராசில நிறுத்தும் போது அன்னாள் அந்த ஜெபத்துக்கு பதில் பெற தகுதியானவர் என்று கண்டார் ஆண்டவர். அவ்வளவுதான். தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை, நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளுவதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை, ஆனால் நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்வதில்லை? தள்ளுவதும் இல்லை. செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
தானியேல் என்ற ஒரு தேவபக்தன் ஜெபிப்பதற்காய் முழங்காற்படி இடும்போதே பரலோகத்திலே பதில் பிறந்தது. வேதம் சொல்லுகிற அவன் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை திருப்பவும் தன்னை தாழ்த்தி கொள்ளவும் ஆரம்பித்த அந்த முதல் நாளிலேயே வானத்திலே பதில் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் என்று நினைவு கூர்ந்த போதே பதில் வெளிப்பட்டது. அன்றைக்கே காபிரியேல் தூதன் பதிலுமாய் கீழே வருகிறான். அல்லேலூயா. ஆனா பதிலை கீழே கொண்டு வர முடியாதபடி அங்கே சில தடைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அவனை தடை செய்து நிறுத்தி வைத்திருந்தது 21 நாள் மட்டும். அதற்கு அப்புறம் கர்த்தருடைய தூதன் மிகாவேல் தூதன் இறங்கி அந்த சாத்தானோடு யுத்தம் பண்ணி அந்த காபிரியேல் தூதனை கீழே இறக்கி விடுகிறான். பதில் வருகிறது 21 நாள் தாண்டி. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா உங்களால? இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை நன்றாய் வாசிக்கிறவர்களுக்கு நன்றாய் புரியும். ஆனால் நீங்கள் சாதாரணமானவர்களை உங்களை எண்ணி விடாதிருங்கள். அற்பமானவர்களை உங்களை நீங்கள் நினையாதிருங்கள். இந்த உலகத்தில் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி எவரும் இல்லை. மேன்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எவரும் கிடையாது. தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தங்களை விசேஷித்தவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தருடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் செவி கொடுக்கிறவர்களை போலும் தங்களை மேன்மைப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லப்படவில்லை. நீதிமான்களுடைய ஒவ்வொருடைய ஊக்கமான ஜெபத்துக்கும் என்ன உண்டு? விலை உண்டு. பக்கத்தில் உள்ள கரங்களை இப்படி சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்துக்கு விலை உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தவறான சிந்தையினால் பலர் ஜெபிப்பதை நிறுத்தி கொண்டார்கள். பலர் ஜெபிப்பதில்லை. பலருடைய ஜெப வைராக்கியம் குறைந்து விட்டது. எல்லாரும் எண்ணுகிறார்கள் அங்கே போனால் தான் பதில் கிடைக்கும், இங்கே போனால் தான் பதில் கிடைக்கும், அவரிடத்தில் தான் விடுதலை வரும் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். இல்லை இல்லை, அவர்களுடைய தேவனைத்தான் நீங்களும் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வசனங்களை வாசிப்போமா? யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிதியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அது யாசீரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த மலையாளத்தை வாய்ச்சே. എന്നാൽ യഹോവ അമോര്യരെ ഇസ്രായേൽ മക്കളുടെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ദിവസം യോശുവ യഹോവയോട് സംസാരിച്ച് ഇസ്രായേൽ മക്കൾ കേൾക്കെ സൂര്യ നീ ഗിബിയോനിലും ചന്ദ്ര നീ അയലോൻ താഴ്വരയിലും നിൽക്ക എന്ന് പറഞ്ഞു. സൂര്യൻ നിന്നു, ചന്ദ്രനും അവിടെ തന്നെ നിന്നു. ഒരു ഹല്ലേലൂയ പറ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையாங்க? இதுக்கெல்லாம் மகிழ்ச்சியே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ மனுஷன் ஜெபித்த போது வானம் அடைபடுகிறது, வானம் திறக்கிறது. இன்னொரு தேவ மனுஷன் ஜெபிக்கிற போது சூரியன் நிற்கிறது, சந்திரனும் தீவிரிக்காமல் நிற்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிற ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் சூரியன் என்ன செய்கிறது? அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழு நடுவானத்தில் நின்றது. இயற்கை மாறுகிறது.
இந்த இயற்கையோட சூழ்நிலை மாறுகிறது. விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சூரியனும் சந்திரனும் தங்களுடைய ஓட்டத்தை இத்தனை மணி நேரம் ஓடாமல் நிறுத்தி இருக்கிறார்கள். அதனால் அந்த இயற்கைக்கு வந்த மாற்றங்கள் இன்னதென்று சம்பவித்திருக்கிறதை குறித்து விஞ்ஞானிகள் கூட சமீபத்தில் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். வேதம் சத்தியம். பரிசுத்த வேதாகமத்தில் உண்மை மாத்திரம்தான் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது இப்படி, கர்த்தர் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்ட அந்த நாளை போல வேறொரு நாள் இல்லை. இதுதாங்க பரிசுத்தவனுடைய ரகசியம். ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு தெரியும். அதனால் தான் தேவ மனுஷர்கள் தைரியமாய் கட்டளையிடுகிறார்கள். தேவ மனுஷர்கள் தைரியமாய் செபித்து கட்டளையிடுகிறார்கள். வானத்துக்கு கட்டளையிடுகிறார்கள், பூமிக்கு கட்டளையிடுகிறார்கள், மலைக்கு கட்டளையிடுகிறார்கள், இயற்கைக்கு கட்டளையிடுகிறார்கள். எல்லாமே தேவனால் மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான்களுக்கு கீழ்ப்படுகிறது அவைகள். ஒரு வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சுகமாக என்று சொல்லும்போது அது சுகமாகிறது. அதற்கு காரணம் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்கள், தேவனோடு கூட நல்ல உறவில் இருக்கிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த இடத்தில் அவர்கள் தராசில் நிறுத்தினாலும் அவர்களுடைய தராசு தாழ்ந்து போவதில்லை. சூப்பராக தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. குறைவாய் காணப்படாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற தேவனுடைய பிள்ளையா நீ? கர்த்தரோடு கூட நல்ல உறவில் இருக்கிற தேவனுடைய மனுஷனா நீங்கள்? உங்களை நீதிமான்களுடைய பட்டியல் வைக்க முடியுமா? நீங்கள் நீதிமான்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபம் கர்த்தரால் கேட்கப்படும் என்று நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது. அதற்கு மிகுந்த விலை உள்ளது என்பது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் மிகவும் அதிசயப்பட்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது. அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் அவர். சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினவர். வர்ணிக்க முடியாத ஆச்சரியம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அவருடைய வழியிலேயே தடுத்து நிறுத்தி வைத்திருந்தாராம். எவ்வளவு நல்ல கர்த்தர் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் எனக்கு தைரியம் இருக்கிறது. எனக்கு தைரியம் இருக்கிறது. ஒரு சம்பவம் ஆகட்டும் என்று சொல்வதற்கும் ஆகக்கூடாது என்று சொல்லுவதற்கும் எனக்கு தைரியம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆகக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் விட்டுபோ, இயேசுவின் நாமத்தில் சுகமாகு, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏலியா என்கிறவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தானாமே. யோசுவாவுக்கு தனியாய் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனாகத்தான் இருந்திருக்க கூடும். இல்லை, இருந்திருக்கிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? பிரைஸ் தி லார்ட். இந்த ஆயுதத்தை தான் பரிசுத்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பென்கினும் ரொனால்டு போங்கேயும் இன்றைக்கு இருக்கிற அற்புதங்களை செய்கிற தேவ மனுஷர்களும் எல்லாரும் இந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அதே ஆயுதத்தை தான் நான் இந்த காலை வேளை ஆராதனையில் உங்களுடைய கரங்களில் கொடுக்க விரும்புகிறேன். இதே ஆயுதத்தை தான் நீங்கள் ஒவ்வொருவரும் கையில் ஏந்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்கள் உதடுகளினால் அவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட நடக்க, சஞ்சரிக்க எப்பொழுதும் மறவாதிருங்கள். தேவனோடு நல்ல உறவில் இருங்கள். நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருங்கள். உத்தமம் உண்மை உள்ள பிள்ளைகளாய் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை தராசில் நிறுத்து பார்ப்பார். நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கப்படும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை.
வசனத்தை கேளாதவருடைய ஜெபம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. வசனத்தை கேளாதவருடைய ஜெபம், வார்த்தைக்கு நீங்கள் செவிகொடாவிட்டால், வசனத்தின்படி வாழாதவர்களாயிருந்தால், அல்லது ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடாதவர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெபிக்க கூடாது, பதில் வராது. ஆனால் நீங்கள் நீதிமான்களாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளையானால், வசனத்தின்படி வாழுகிற தேவனுடைய மனுஷனானால், வார்த்தையின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளையானால், அந்நாளின் தேவன் என்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்நாளின் தேவன் ஜீவிக்கிறாருங்க. அந்நாளுக்கு செவி கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களுக்கும் செவி கொடுப்பார். ஏலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஜோசுவாவின் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாய் செபியுங்கள். தைரியமாய் ஒரு வியாதிக்காரனுக்காய் செபியுங்கள். பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காய் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் செல்லுங்கள். போராட்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்காய் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள். அதிகாரத்தோட சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பம் விடுவிக்கப்படட்டும் என்று சொல்லுங்கள். அந்த குடும்பம் விடுவிக்கப்படும் என்ற நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் எட்டுகிறதுங்கிற தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் அவருடைய மேகத்தினால் மூடக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கேதான் பரிசுத்தவான்களுடைய ரகசியம் விளங்குகிறது. அங்கேதான் நான் முந்தி சொன்ன பரிசுத்தவான்களுடைய ரகசியம் விளங்குகிறது. அவர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றால் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் தேவனோட சஞ்சரிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், தேவனோடு கூடயே பயணிக்கிறவர்கள். உலகம் பாவம் பிசாசு அவர்களை தொடுவதில்லை. உலகம் அவர்களுக்கு குப்பை, மாம்சம் அவர்களை தொட முடியாது. இந்த உலகத்தின் பாவம் அவர்களை சேர முடியாது. ஆகையினால் தான் அவர்கள் ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் கேட்கிறார். அதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பரிசுத்தவான்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். தைரியமான முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் இருக்கிறீர்களா? ராமன் சொல்லுங்க. 21 நாள் 41 நாள் உபவாச ஜெபம் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் சத்தியத்தில் நீதியில் வாழுகிற தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் முழங்காற்படியிட்டாலே போதும், பதில் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அது அப்படியே சம்பவித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நான் எண்ணுகிறேன். அகித்தோப்பேல் தாவீதுடைய அரண்மனையிலே தாவீதோடு கூட பந்தியிலே சாப்பிட்டு தாவீதுக்கு நல்ல ஆலோசனைக்காரனாயிருந்தான். தாவீது எந்தெந்த விஷயங்களிலே அந்த ராஜ்யத்தை குறித்து ஆலோசனை கேட்கிறானோ அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை தாவீதுக்கு நன்றாயிருக்கும். அந்த ஆலோசனைப்படி தாவீது செய்யும் போது அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் காட்சி மாறுகிறது. தாவீது அரண்மனையில் துரத்தப்படுகிறான். தாவீதுடைய மகனாயிருக்கிற அப்சலோம் சில நாட்களுக்கு ராஜாவாக அரண்மனையிலே பதவி ஏற்கிறான். தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து யோர்தான் நதியை தாண்டி பிராணம் தப்புவதற்காக வனாந்தரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். திரும்பி பார்க்கும்போது அகித்தோப்பேலை காணோம். அவரோடு கூட இருந்த அநேக பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள், பந்தியிலே சாப்பிட்டவர்கள் இருக்கிறார்கள், தனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று சொல்லி திரளான கூட்டம் அவருக்கு பின்னாய் வருகிறது. ஆனால் அகித்தோப்பேலை தேடுகிறான். எங்கே அகித்தோப்பேல்? அப்பொழுது ஒரு ஆள் வந்து சொல்லுகிறார்கள், அகித்தோப்பேல் உம்மிடத்தில் இல்லை, இப்பொழுது அவன் அப்சலோமோடு கூட இருக்கிறான்.
எவ்வளவு துரோகியான மனுஷன் அவன். ஹல்லேலூயா. எவ்வளவு துரோகியான மனுஷன். காட்சி மாறும்போது அவன் மாறி விடுகிறான். ஹல்லேலூயா. இதான் மனுஷ இருதயம். நேற்று வரைக்கும் கூட இருந்த தாவீது புலம்பல் பாடுகிறான். நேற்று வரைக்கும் கூட இருந்தியப்பா, நான் ஒருமித்து இன்பமாய் சாப்பிட எல்லாம் போனோமே, ஒருமித்து என் பந்தியில் நீ சாப்பிட்டே, ஒருமித்து தேவாலயத்துக்கு போனோமே, ஏப்பா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு சங்கீதமே பாடுகிறான் அவன். ஹல்லேலூயா. ஆனா நெஞ்சில கொஞ்சமேனும் நன்றிகள் இல்லாம நன்றி கெட்டவனாகி இப்போ தன்னுடைய மகனோடு கூட சேருகிறான். மகனுக்கு ஒரு ஆலோசனை, அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுப்பான்னு தாவீதுக்கு தெரியும். அதனால தாவீதோட வானத்தை அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே, அகித்தோப்பேல் கொடுக்கிற ஆலோசனை பைத்தியமாக்கி விடும், அந்த ஆலோசனை அங்கீகரிக்கும்படி நீர் உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்ன. கர்த்தர் அப்படியே அகித்தோப்பேலுடைய ஆலோசனை பைத்தியமாக்கி விட்டார். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை நடக்கவில்லை. அகித்தோப்பேல் தன்னுடைய ஆலோசனைப்படி நடக்கவில்லை என்று அறிந்து தன்னுடைய ஊருக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு 4 கொண்டு செத்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன உண்டு? விலை உண்டு. Praise the Lord. ஹல்லேலூயா. நாம் பல சூழ்நிலைகளையும் பல லொகேஷன்களையும் வேதத்திலிருந்து காண்பித்து தர வேண்டிய காரணம் என்ன சொன்னால், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் சபை புரிந்து கொள்வதற்காக. Praise the Lord. ஒரு பரிசுத்தவானுக்கு எதிராக கூட இருந்த மனிதனே கிளம்பும் போது அந்த பரிசுத்தவன் கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி தகப்பனே என்று கூப்பிட கூடுமானால் அந்த துரோகியான மனுஷனுக்கு ஆபத்து வரும். அந்த பரிசுத்தவனுடைய கண்ணீர் பரலோகத்தில் போய் எட்டும். அந்த பரிசுத்தவனுடைய பெருமூச்சு பரலோகத்தில் போய் சேரும். அந்த பரிசுத்தவனோடு கூட நிற்கிற ஆண்டவர் அவனுக்காய் துணை நிற்பார். அந்த துரோகிக்கு கேடு வரும், ஆபத்து வரும். அதான் நீதிமான ஊக்கமான ஜெபம். ஆமென். Praise the Lord. என்னுடைய இத்தனை வருஷ ஊழியங்களிலே நான் இதை அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக பெருமுச்சோடு கூட முழங்கால நின்றிருக்கிறேன். அவைகள் எல்லாம் அப்படியே சம்பவங்களாய் மாறி இருக்கிறது. ஆமென். சம்பவங்களாய் மாறி இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். நீதிமானுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படி இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நீதிமான்களை வேதனைப்படுத்த கூடாது. பரிசுத்தவான்களை யாரும் துக்கப்படுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரையான வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏலியா தங்குவதற்காக இந்த 3.5 ஆண்டுகளில் சில காலம் தங்குவதற்காக கர்த்தர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறான். அங்கே ஒரு சிறிய வாலிபன் இருக்கிறான். ஒரு நாள் அந்த வாலிபன் மரித்து விடுகிறான். உடனே தாய் கத்த ஆரம்பிக்கிறார்கள். ஐயோ, என் ஆண்டவனே, என் பாவத்தை நினைவு கூறும்படி என் மகனை கொல்லவானீர், என் வீட்டுக்கு வந்தீர் என்று சொல்லி அந்த தாய் அழ ஆரம்பிக்கிறாள். ஏலியாவுக்கு தர்ம சங்கடமாய் போய்விட்டது. எங்கே உன் மகன் என்று கேட்கிறான். இறந்து கிடக்கிற பாடியை காட்டுகிறான். இங்கே எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறான். தன்னுடைய அறையில கொண்டு வைத்து, தகப்பனே, அந்த ஜெபத்தை மட்டும் வாசி. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புறவா விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று, இந்த பிள்ளையின் ஆத்துமாவை அவன் மேல் திரும்பி வர பண்ணும் என்றான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்துல போன ஆத்துமா ஒரு நிமிட ஜெபத்தினால் அந்த ஆத்துமா அடுத்த செகண்டுக்குள்ள எங்க வந்துச்சு? திரும்பி அந்த இறந்து போன சரீரத்துக்குள்ளாய் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரித்தவர்களை உயிர்த்தெழக்கூடிய நீதிமான்களுடைய ஜெபம். ஹல்லேலூயா. மரித்து போனவர்களை உயிரோடு எழும்பக்கூடிய நீதிமான்களுடைய ஜெபம். ஆமென்.
ஒரு நீதிமான் ஜெபித்தால் மரித்து போன மனிதனை கூட உயிரோடு என்ன செய்ய முடியுமா? எழுப்பி விட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறார் பாருங்க. எப்படி ஜெபித்திருப்பார்? ஆண்டவரே, தகப்பனே, ஏசப்பா, பிதாவே, இந்த பிள்ளைக்கு உயிர் தாங்கப்பா, உயிர் தாங்கப்பான்னு கேட்ட மாத்திரத்தில் அந்த உயிர் என்னாச்சு? அப்படியே கீழே வருது. ஒரே ஒரு நொடி பொழுதுக்குள்ள அந்த உயிர் திரும்ப வந்து அந்த சரீரத்துக்குள்ளே பாய்ந்து சேருது. இந்த பிள்ளை உயிரோடு எழும்பி வெளியே வருகிறான். அதான் நீதிமானுடைய ஜெபம். நம்மால முடியும் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. நம்மால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஜெபித்தாலும் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரங்களிலே நான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே 2 சாட்சிகள் இருக்கிறார்கள், அற்புதமான 2 சாட்சிகள். அதில் ஒரு சாட்சி, அவருடைய தொண்டையிலே பலமான கட்டி. அவர் சொன்னாள், பாஸ்டர், தொண்டையில் கட்டியா இருக்கிறது நினைக்கிறேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். நான் செக் பண்ணேன், பிஆர்எஸ் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணேன். 50,000 ரூபாய் உடனே கட்டுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டும்னு சொல்லி, அப்பொழுது நம்முடைய சபையில் ஒரு 7 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. நான் சொன்ன, மகளே, ஓகே, நீ பண்ண வேண்டாங்கிறல்ல, இந்த ஜெபம் முடித்த பிற்பாடு நீ பண்ணு என்று சொன்னேன். அவள் ஓகே சொன்னாள். ஜெபித்தேன், சபை ஜெபித்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவளுக்காக ஊக்கமாய் ஜெபித்தோம். அந்த ஜெப நாட்கள் முடிந்து அவள் பிஆர்எஸ் ஆஸ்பத்திரியில் போய் மறுபடி செக் பண்ணினாள். மறுபடி செக் பண்ணும்போது அவளுடைய அந்த கட்டி முழுவதுமாய் வற்றி போயிருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முழுவதுமாய் அவளை விட்டு வற்றி போயிருந்தது. ஆபரேஷன் வேண்டாம் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஜீவனுள்ள சாட்சி இங்கே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க உருவாக்கினவருக்கு தானங்க அதனுடைய பழுதை மாற்ற தெரியும். சிற்றித்தவருக்கு தானங்க அதில் உள்ள பழுது, எப்படிப்பட்ட பழுது எப்படி மாற்றணும்னு முழுவதுமா தெரிஞ்சவர், அதை உருவாக்கினவர். மனுஷனை மண்ணிலே உருவாக்கின இவ்வளவு ஞானமாய் மனுஷனை படைத்த ஆண்டவர் ஒருவரால தாங்க அந்த வியாதியிலிருந்து முழுவதுமா குணமாக்க முடியும். எல்லாரும் டாக்டரை நம்புறாங்க, மருத்துவத்தை நம்புறாங்க. நானும் டாக்டரையும் மருந்தையும் நம்புகிறேன். என்னுடைய மகனும் டாக்டரா இருக்கிறான். ஆனால் டாக்டர்கள் மருந்து கொடுத்தாலும், டாக்டர்கள் வியாதியை கண்டுபிடித்தாலும், அதற்குரிய மருந்தை கொடுத்தாலும் விடுதலை எங்கிருந்து வர வேண்டும் தெரியுமா? அது பரலோகத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. மார்த்தாண்டத்தில் ஐசக் டாக்டர் போன் ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு போர்டு இருக்கிறது. நீங்க அந்த ஓபியில டாக்டரை பார்க்க போறதுக்கு முன்ன அதை பார்த்து வாசிச்சுட்டு போங்க. அது இப்படி எழுதி இருக்கிறது, we treat, he heal. அல்லேலூயா. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம், அவர் சுகமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சுகமாக்குறேன் அவர் எழுதி வைக்கல. அதுல ஐசக் டாக்டர் சுகம் தருவார்னு அதில் எழுதி வைக்கல. மாறாக அதில் எழுதி இருக்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், நான் படித்ததை நான் செய்வேன், நான் அறிந்ததை செய்வேன், ஆனால் சுகம் பரலோகத்திலிருந்து வரும் என்று எழுதி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் அவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். டாக்டர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்ன என்ன சொன்னாங்க? நாம் முயற்சிப்போம், ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. எத்தனை டாக்டர்கள் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், அச்சன் பார்சலே ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு நான் வல்சலா நர்சிங் ஹோம் திருவனந்தபுரத்துக்கு போகும்போது அவங்க இம்பாசிபிள்னு சொல்லலை, இம்பாசிபிள் முடியாதுன்னு சொல்ல. ஏற்கனவே 3 அபார்ஷன் முடிஞ்சிருந்துச்சு. அவளை யூட்ரஸ் பாதியில் அடைஞ்சிருந்துச்சு, பாதி யூட்ரஸ் தான் இருந்துச்சு. இம்பாசிபிள்னு சொல்லலை. எல்லா ரெக்கார்டையும் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஞான் படித்ததை சிரமிக்கும், அச்சம் பிரார்த்திக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். അച്ഛൻ്റെ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം. അച്ഛൻ്റെ പ്രാർത്ഥനയും എൻ്റെ ട്രീറ്റ്മെന്റും ചേരുമ്പോൾ ഈ സ്ത്രീക്ക് കുഞ്ഞ് ജനിക്കും. ഒരു ഹല്ലേലൂയ சொல்லுங்களேன்.
ആ സ്ത്രീക്ക് 2 കുഞ്ഞ് ജനിച്ചു. ഒരു ആമേൻ சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏங்க முடியாது ஆண்டவரால? ஆண்டவரால் எல்லாம் முடியும். நீதிமானுடைய ஜெபத்துக்கு விலை உண்டு. நீதிமானுடைய ஜெபத்துக்கு விலை உண்டு. அன்றைக்கு அந்த குழந்தை 4வது குழந்தை அபார்ஷனாக போகிற வேளையில் அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆலயத்தில் கீழ்த்தளத்தில் நான் உள்ள வரும்போது அந்த செய்தி எனக்கு கேட்டது. அந்த செய்தி கேட்கும்போது நான் அந்த மொர்தெகாய் அலறிக்கொண்டு அரண்மனை முற்றத்துக்கு ஓடினது போல ஆலயத்துக்குள்ளாக நான் அலறிக்கொண்டு ஓடினேன். அந்த இடத்திலிருந்து நான் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு ஓடினேன். பலிபீடத்தில் முழங்கார் படிட்டு நெற்றியை இடித்து அதில் அழுது செபித்தேன். ஆண்டவரே, இது செய்யக்கூடாது. 4வது குழந்தை இது அபார்ஷனாக கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருப்பீர் என்றால் இந்த குழந்தை பிறக்கத்தான் வேண்டும் என்று கண்ணீரோடு செபித்தேன். பிறந்ததுங்க குழந்தை. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபங்களுக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. மகளே, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டுன்னு சொல்லுகிறேன். என் ஜெபத்துக்கு மாத்திரமல்ல. கர்த்தர் சொல்லு, யாக்கோபு நிருபக்காரன் யாக்கோபு இப்படி எழுதுகிறான், நான் ஜெபித்தால் என்றல்ல, நீதிமான்கள் ஜெபித்தால் என்று எழுதுகிறான். ஏலியா என்கிற மனிதன் ஜெபித்தால் என்று எழுதவில்லை. ஏலியா என்கிற மனிதன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்த போது வானம் அடைபட்டது. கருத்தாய் ஜெபித்த போது வானம் திறந்தது. அதே போல நீயும் ஜெபி என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த கால வேளையில வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தை நீயும் பெற்றிருக்கிறாய். Praise the Lord. Hallelujah. அந்த அதிகாரத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் ஒரு சாட்சி, இந்த கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. இரவு 10 மணி 10:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு மகன் ஃபோன் பண்றேன். 2-3 கோல் வருது குடும்பத்தில் இருந்து. பாஸ்டர் எங்களுக்கு ஃபோன் பண்ண ஜெபிக்கணும் ஃபோன் வருது. நான் அப்போதான் லைட்டாக படுத்தேன். எல்லாம் வேணும். 10:30 மணிக்கு நான் படுக்கைக்கு போக மாட்டேன். ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. மதுரையிலேருந்தெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நான் படுக்க போயிட்டேன். அப்படியே படுத்து கிடந்த உடனே தூக்கம் வரல. உடனே அந்த ஃபோன் வந்துச்சு. அதில் அந்த பிள்ளையுடைய புருஷன் ஃபோனில் அழுகிறான், கண்ணீரோடு அழுகிறான். பாஸ்டே, என் பாரிக்கு சமநிலை தெற்றி பிரார்த்திக்கணும் பாஸ்டேன்னு சொல்லி அழுறான். ராத்திரி 10:30 மணிக்கு எங்க கொண்டு ஓடுவாங்க? குடும்பமே அலறி துடிக்குது. போன வாங்கினேன். எனக்கு தெரியும் விடுவிக்கிற தேவன் ஜீவிக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்ச உட்கார்ந்து ஏறக்குற 1 மணி நேரம் போன்ல ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம். சாட்சி சொல்லும் போது வெட்கப்படுறாங்க. அதனால தான் அது நானே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏறக்குற 1 மணி நேரத்துக்கு ஜெபத்துக்கு பிற்பாடு நான் அவளை பேச சொல்லி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்ட உடனே பாஸ்டர் என்ன திரும்ப பதில் வந்துச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை மாறுச்சு. அடுத்த சில நிமிட ஜெபங்கள் நார்மலாய் மாறியது. ஆமென். எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் போன்ல ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பார்னு எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏறக்குறைய 1.5 மணி நேரத்தை போராட்டம் ஆண்டவரோட. கர்த்தாவே, என் மகளை நீ திரும்ப தந்து ஆகணும். என் மகள் எனக்கு திரும்ப வேணும். அதே மகள் எனக்கு திரும்ப வேணும். அதே மகள் என்றைக்கு நான் இதற்கு முன்பு அவளை சந்தித்தேனோ அன்றைக்கு இருந்த மகள் எனக்கு வேணும். அதே கலகலப்போட, அதே சந்தோஷம் உள்ளவளாக, அதே முகத்தோட, அதே அவளுடைய ரூபத்தோட எனக்கு அவள் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு செபித்த ஆண்டவரிடத்தில் அதே மகள் இன்றைக்கு சாட்சியாய் ஆலயத்தில் வந்திருக்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் விலை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23-24.
அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. போதுமா? ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய எலிசா நடந்து போகிறார். அப்ப அவருடைய தலை வழுக்கு மண்டை, தலை வழுக்கு மண்டை. உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் கூட்டிட்டாங்க பரிகாசம் பண்றதுக்கு. பீறி போட்டதே 42 பிள்ளைகள். அப்ப ஓடி தப்புனது அதே அளவுக்கு இருக்கலான்னு நான் நம்புகிறேன். இல்லாம எப்படி ஒரு 10-100 பிள்ளைகள் சேர்ந்திருப்பாங்க. இவர் தனி மனுஷன். மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லி பின்னால் இருந்து கத்துறாங்க. நான் நினைக்கிறேன் சகி கட்டவனாகி. இப்போ உள்ள பாஸ்டர்மாருன்னா சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ யாரும் சபிக்க முற்பட மாட்டாங்க. ஆமென். வேணும்னா கூட அவங்கள வளைச்சு உட்கார வச்சு சாக்லேட் வாங்கி கொடுத்து விபிஎஸ் நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ பாஸ்டர்மார் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அடிச்சா வாங்கிக்கிறாங்க. அவங்க சுவிசேஷ விரோதிகள் எல்லாம் கம்பும் தடியும் வச்சு அடிக்கிறாங்க, இவங்க கொள்ளுறாங்க, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ உள்ள சுவிசேஷம் வேற இல்லையா? ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காண்பித்து கொடுங்கிற சுவிசேஷமானதினாலே இப்போ உள்ள போதகர்கள் யாரும் இப்படி செய்கிறதில்லை. எந்த பரிசுத்தவான்களும் இப்படி செய்கிறதில்லை. அல்லேலூயா. ஆனா எலிசா அன்றைக்கு அப்படி செய்தார். அவர் கர்த்தருடைய நாமத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்? சபித்தார். பரிசுத்தவான்களை ஈவிரக்கமில்லாமல் குறை சொல்லும் போது யோசிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசும்போது யோசிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் விரல் சூண்டும் போது யோசிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய இருதயம் வேதனை அடையும்படியாய் நடந்து கொள்ளும் போது யோசிக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் பதில் திரும்பும் என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். ஒருவேளை அந்த பரிசுத்தவான் அந்த ஸ்பாட்டில் வாய் திறவாமல் இருந்தாலும் ஆனா மனக்காயம் அடைந்து விடக்கூடும், ஒரு மனவேதனை அடைந்து விடக்கூடும். இந்த சகோதரன் இப்படி பண்ணிவிட்டாரே, இந்த சகோதரன் இப்படி பேசிவிட்டாரே, இந்த சகோதரி இப்படி காயப்படுத்தி விட்டாளே என்று சொல்லி உள்ளுக்குள்ள குமுறும் அந்த இருதயம். தனி அறையில் போய் முழங்காலில் நிற்கும் போது சில நேரங்களில் அது கண்ணீரிலிருந்து இதயம் பொட்டி கண்ணீராய் வடியும். அப்பொழுது வானத்திலிருந்து சத்தம் பிறக்கும். அது அவர்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடும். மக்களே, பி கேர்ஃபுல். எந்த பரிசுத்தவானுக்கு எதிராக வாய் திறவாதிருங்கள். எந்த தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் வாய் திறவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய மேய்ப்பனுக்கு விரோதமாய் மாத்திரமல்ல, உலகத்துள்ள எந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் வாய் திறவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, 42 பிள்ளைகள் காலி. காட்டிலிருந்து உடனேயே 2 கரடி பாய்ந்து வருகிற. எவ்வளவு வேகத்தில் வந்திருக்கணும் யோசிங்க. கர்த்தர் கட்டளையிட்ட மாத்திரத்தில் கரடிகள் 2 பேரை ஆண்டவர் திருப்பி விடுகிற. போங்க, கிளம்புங்க, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலான்னு. நான் நினைக்கிறேன் ஆத்தங்கரையில் நல்ல சாலமன் ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருந்த கரடியை பிடிச்சு கட்டளையை கொடுத்து திருப்பி அனுப்புகிற. போங்கப்பா, என் பிள்ளை நிந்திக்கப்படுகிறான், அவமானப்படுகிறான், நியாய தீர்ப்பு பண்ணிட்டு வாங்கன்னு. பிரைஸ் தி லார்ட். அதான் ஜெபம், அதான் வல்லமை உள்ள ஜெபம். நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்க ஒரு சகோதரர் இருக்கிறான், புதிதாய் வந்த சகோதரர். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானே? நாட்களிலே சரியான பலகீனத்தில் வந்தான். கிம்ஸ் ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ண உடனே இமீடியட்லி ஆபரேஷன் பண்ணுறாங்க.
சபை ஜெபித்தது, அவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். ஆனால் சற்று பயமும் சந்தேகமுமாய் இருக்கிறதுனால அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் எங்களை சுகப்படுத்தினாரா எங்களை நம்ப முடியாதபடி தவிக்கிறார்கள். நேற்றைக்கு வந்து இடத்துல கேட்டாங்க, நான் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கட்டுமா? பாருங்க ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய நாவில் அதிகாரம் உண்டு. அதிகாரத்தோடு கட்டளையிட்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி கரைந்து மாறட்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறோம். அது மாறி இருக்கிறது. இனி பயப்படக்கூடியதில்லை. அதுக்கு பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. டாக்டர்கள் சொன்னாங்க அங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஆனா இவர்களுக்கு நம்ப முடியவில்லை. அதுக்கு காரணம் உண்டு. அவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் 33 கோடி தெய்வங்களை சேவித்து வழிபட்டவர்கள். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே தெய்வத்தால் இவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியுமா என்று சந்தேகப்படுகிறார்கள். முடியும் பிரதர். என் ஆண்டவரால் மட்டும்தான் உங்களுடைய வியாதியை குணமாக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் தர என் ஆண்டவரால் ஒருவரால் தான் முடியும். 33 கோடி தெய்வங்களால் நடக்காது என்று சொல்லுகிறேன். நடக்காது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கண் இருந்தும் காணாத, வாய் இருந்து பேசாத, கால் இருந்து நடவாத, கை இருந்து வேலை செய்யாத தெய்வங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. என் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஜீவிக்கிற தெய்வம். அவர் மனுஷனை உருவாக்கின தெய்வம், மனுஷனை படைத்த தெய்வம், மனுஷனுக்குள் ஜீவனை வைத்தவர், அவருடைய நாசியில சுவாசத்தை வைத்தவர். இயேசு ஜீவிக்கிறார். உங்கள் வியாதியை குணமாக்க அவரால் முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவரால் முடியும். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு விலை உண்டு. அல்லேலூயா. நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமாங்க. எலிசாவின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஏலியாவின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். எசேக்கியாவின் தேவனை தானே நாம் ஆராதிக்கிறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் கிடக்கிறான். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறான். உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போவாய் என்று சொல்லுகிறார். வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ என்ன செய்ய? மரித்து போவாய். உடனே ஏசாயா புறப்பட்டு எசேக்கியா ராஜாவிடத்தில் விஷயத்தை சொல்லுகிறார். எசேக்கியாவுடைய காலிலே பிளவை, கேன்சர் வியாதி வந்து அது முற்றி அது இவரை கொல்லுகிற அளவுக்கு வியாதி பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி போய் இந்த விஷயத்தை சொல்லுகிறார் எசேக்கியா ராஜாவிடத்தில். உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்யறார்? எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, நான் மரித்து விடுகிறேன், என் நாட்கள் முடிந்ததானால் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறேன் சொல்லவில்லை. உடனே அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருந்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளும். நான் இப்படி சாக விரும்பவில்லை. எனக்கு ஒரு சந்ததி வேண்டும், ஒரு தலைமுறை வேண்டும். இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு அடுத்த சந்ததி பிறக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் பாதி முற்றத்தை ஏசாயா கடக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய சத்தம் மறுபடி பிறந்தது. போ, என் மகனிடத்தில் போய் சொல்லு, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் சொல்லு என்று சொன்னார். அடுத்த 3 ஆண்டுகளில் அவனுக்கு ஆண் பிள்ளை பிறக்கிறது. அவனுடைய பெயர் தான் மனாசே. ஹல்லேலூயா. எசேக்கியா மரிக்கும் போது மனாசேக்கு 12 வயசு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லவருங்க ஆண்டவர். உங்க வியாதிக்கு நீங்களே ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எசேக்கியாவுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியா தேவனுக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருந்தவன். தாவீதை விடையும் உத்தமனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க உண்மை உள்ளவர்களா? நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா? நம்பிக்கை உண்டா நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பார் என்று? உங்கள் பிரச்சனைகள் பரிகரிக்கப்படும் என்று நம்புகிறீர்களா?
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய இந்த சரீரத்தில் எத்தனையோ தடவை வியாதிகள் அட்டாக் பண்ணி இருக்கிறது. அது பெரிய வியாதியா இருக்காது, ஏதோ என்னால் தாங்கக்கூடிய கூடாத பலகீனமாக இருந்திருக்கும். மேபி அது ஒரு இடுப்பு பிடியா இருக்கலாம், அல்லது வேற ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம். அப்படி பல சூழ்நிலைகளில் நான் தாங்கக்கூடாமல் இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து, தகப்பனே தாங்க முடியலப்பான் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் எத்தனையோ முறை என்னுடைய வியாதிகள் என்னை விட்டு காணாமற் போயிருக்கிறது. இன்றைக்கும் அப்படி தாங்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல கையை வச்சு ஆண்டவரேன்னு 2 சத்தத்தை கூப்பிட்டு வானத்தை எண்ணாந்து பார்த்து சிரித்து கொண்டு ஸ்தோத்திரமப்பான்னு சொன்னா போறோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை காணவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் நன்றாக அவர் அறிந்திருக்கிறேன். பதில் கொடுக்கிற தேவன், மக்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை அசாத்தியமான பிரச்சனைகளிலிருந்து தேவன் இங்கே அநேக குடும்பங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அசாத்தியமான உபத்திரவங்களிலிருந்து, ஹல்லேலூயா, சாத்தியமே இல்லாத உபத்திரவங்களிலிருந்து எத்தனையோ குடும்பங்களை இங்கே விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இல்லையா? இல்லையாங்க? இல்லையாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறவன், பரிபூர்ணமாய் நம்புகிறவன். அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். விடிந்தால் சிரச்சேதம் பண்ணப்படுவதற்காக ஏரோது ராஜாவினால் கைது செய்யப்பட்ட சபை பாஸ்டர் சிறைச்சாலையில் பல காவல்களுக்கு இடையில், பல காவல்காரர்களுக்கு இடையில் சங்கலையால் கட்டி பூட்டப்பட்டவனாகி பாதுகாப்போடு கூட படுத்துறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா சபையாரோ அந்த ராத்திரியிலே தூங்காமல் தங்களுடைய போதகருக்காக, தங்களுடைய போதகராயிருக்கிற தேவ மனுஷன் பேதுருவுக்காக கண்ணீரோடு செபிக்கிறார்கள். நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும் தானே? வானத்திலிருந்து கர்த்தர் தூதனை அனுப்புகிறான். தூதன் இறங்கி வருகிறான். அந்த சிறைச்சாலை முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சிறைச்சாலையின் 1ஆம் காவல் ஆட்டோமேட்டிக்கலை திறக்கிறது, 2ஆம் காவல் திறக்கிறது. அந்த தூதன் உள்ளே போகிறான். பேதுருவை விலாவில தட்டி எழுப்புகிறான். சங்கிலைகள் அப்படியே கீழே விழுகிறது. பேதுரு எழும்புகிறான். பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். வஸ்திரத்தை போட்டுக்கொள் என்று சொல்லுகிறான். என் பின்னாலே வா என்று சொல்லுகிறான். பேதுரு அப்படியே பயணிக்கிறான். 1ஆம் காவலையும் கடந்தாயிற்று, 2ஆம் காவலையும் கடந்தாயிற்று. வீதி வழியா நடக்க ஆரம்பிக்கிறான். தூதர் போய்விட்டார். பேதுருவுக்கு நினைவு திரும்புகிறது. ஹல்லேலூயா. பேதுருக்கு புரிந்துவிட்டு நினைவு திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. பேதுரு இப்போ சிறைச்சாலைக்குள் இல்லை. காவல்கள் எல்லாம் பத்திரமாய் இருக்கிறது. காவலர்கள் எல்லாம் பத்திரமாய் தூங்குகிறார்கள். சிறைச்சாலை எப்படி அடைக்கப்பட்டிருந்ததோ அப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது. பூட்டுகள் எல்லாம் நன்ற பத்திரமாய் தாழ்பாடுகள் போடப்பட்டு தான் இருக்கிறது. அங்கே எதுவும் எந்த சேதம் வரவில்லை. தூதனுக்காய் திறந்தது, பேதுருக்காய் திறந்தது. இப்பொழுது அடைக்கப்பட்டாயிற்று. பேதுரு தன்னுடைய சபை மக்கள் கூடியிருந்த இடத்துக்கு போகிறான். அங்கே அப்பொழுதும் தன்னுடைய ஜனம், சபை ஜனம் கூடியிருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாருங்க சபை மக்கள்? யாருங்க சபை மக்கள்? நீங்கள் தான் ஐயா சபை மக்கள். நீங்கள் தான் சபை மக்கள். ஒரு ஊழியருக்கு பாடு என்று சொன்னால், ஊழியருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ஊழியர் குடும்பத்துக்கு ஒரு வியாகுலம் என்று சொன்னால், நீங்கள் கூடி செபியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு சிறையிருப்பு, ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு போலீஸ் வழக்கு, சபைக்கு ஒரு உபத்திரவம், ஊழியருக்கு ஒரு உபத்திரவம், அல்ல சபை விசுவாச குடும்பத்துக்கு ஒரு உபத்திரவம். 4 பேர் சேர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் பதிலுமா இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுருவுக்காய் இறங்கி வந்தவர் நமக்காக இறங்கி வர மாட்டாரா? பேதுருவுக்காய் தூதனை அனுப்புறோம், நமக்காக தூதர்களை அனுப்ப மாட்டாரா? நம்ம ஜெபிக்கணும். நம்ம உடனே முழங்கால நிக்கணும். புத்தியில சிந்திக்க கூடாது, நம்முடைய ஞானத்துல சிந்திக்க ஆராய்ச்சி பண்ண கூடாது. நம்முடைய ஆவியில ஆராய்ச்சி பண்ணணும். உடனே சபை கூடணும், ஆண்டோடைய பாதத்துல முழங்கால நிக்கணும். வட இந்திய மிஷனரிகள் எத்தனை பேர் தாக்கப்படுகிறார்கள், எத்தனை சபைகள் கொளுத்தப்படுகிற, ஒவ்வொரு நாளும் கொளுத்தப்படுகிற சபைகள், தாக்கப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு அளவில்லை இந்தியாவிலே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் சத்தீஸ்கர்ல 2 கன்னியாஸ்திரிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைத்திருந்தார்கள். விடுதலை அவளை விடுவிப்பதற்காக பாராளுமன்றத்தில் கத்த வேண்டி வந்துச்சு. ஒரு கேரளா கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டோன் சொல்லுகிற ஒரு மனிதன் ஆவேசமாய் கத்துகிறான். ஆவேசமாய் ஒவ்வொரு மந்திரிமார்களுடைய பேரையும் சொல்லி ஆவேசமாய் கத்துகிறான். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படிச்சது, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படிச்ச கிறிஸ்தவ மிஷனரிமார் உண்டாக்கிய ஸ்கூலிலே படிச்சது നിങ്ങൾ ആരെങ്കിലും മാറിയോ? നിങ്ങൾ ആരെങ്കിലും ക്രിസ്ത്യാനികളായോ? ആയില്ലല്ലോ. എന്താകാത്ത? നിങ്ങളെല്ലാം നിങ്ങളുടെ മതത്തിൽ നിന്നില്ലേ? ഇവിടെ ആരാണ് മതമാറ്റം ചെയ്യാൻ വന്നത്? ആരും വന്നിട്ടില്ല. പാവപ്പെട്ട കന്യാസ്ത്രീമാരെ വിട്ടയക്കണമെന്ന് சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி கத்துன கத்து உலகமே அதிர்ந்து போச்சுங்க. ஆனாலும் இந்த அரசாங்கம் என்ன செய்யல? செவி கொடுக்கல. அப்படியே செவி கொடுத்து அந்த கன்னியாஸ்திரிகள் விடுவிக்கப்பட்டார்கள். எத்தனை ஆயிரம் போதகர்கள் இன்றைக்கு சத்தீஸ்கரிலும் மத்திய பிரதேசம் உத்தராஞ்சிலும் ஊப்பியிலும் எல்லாம் சிறைச்சாலையில் கிடக்கிறார்கள். அவர்களுக்காக பேசுவதற்கு எந்த பாராளுமன்ற எம்பி பிறந்து வந்தான்? யார் பேசுவது அவர்களுக்காக? முழங்கால நிக்கணும் சபைகள், தேவனுடைய மனுஷர்கள் முழங்கால நிக்கணும். பரலோகத்தில் தூதர்கள் இறங்கி அவர்களை விடுவிப்பார். ஒரு போதகருக்காகவும் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் வாதிட்டதை நான் காணவில்லை. 2 ரோமன் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளுக்காக இந்த இந்திய தேசம் கதர்னது, கிறிஸ்தவம் முழுவதும் கதர்னது. ஆனா இன்னைக்கு எத்தனை அப்பாவி போதகர்கள் சிறைச்சாலையில் கிடக்கிறார்கள். யார் கதற? யார் தேட? யார் அவர்களை விசாரிக்க? ஆனா ஒண்ணு சொல்றேங்க, முழங்கால நின்னு பாரு. சபை முழங்கால நின்னு பாருங்க. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் முழங்கால நின்னு பாருங்க. நீதிமான்களா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால நின்னு பாருங்க. சிறைச்சாலைகள் தானாக திறக்கும், அதிகாரிகள் திறப்பார்கள், அதிகார வர்க்கம் திறக்கும். சிறையிருப்பிலிருந்து தேவ மனுஷர்களை வெளியே கொண்டு வருவார். இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்த போது மதத்தை அறிவிப்பதற்கு, மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அது எல்லா மனிதர்களுக்கும் உரிமையானது என்று இந்த அரசாங்கமே சொல்லுகிற காலம் வரும். ஹல்லேலூயா. செபிக்கணுங்க. நம்முடைய நாவில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் உண்டு. Praise the Lord. ஆமென். நம்ம என்ன செய்யறதில்ல? தேசத்துக்காய் செபிக்கிறதில்ல, சபைகளுக்காய் செபிக்கிறதில்ல, அப்பாவி தேவ மனுஷர்களுக்காய் செபிக்கிறதில்ல. ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளில் ஒதுக்கி தேசத்துல பரிசுத்தவான்களுக்கு செபிங்க. ஆனா நம்முடைய சபையில ஒவ்வொரு நாளும் 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தேசத்துக்காக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய உலகத்துக்கே செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நிறைய பேர் அதில் கலந்து கொள்றது இல்லைன்னு தான் உண்மை. ஆனா ஒரு கூட்ட மக்கள் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12. அப்போஸ்தலர் 20 7 முதல் 12. வாரத்தின் முதல் நாளிலே
அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்போது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாமத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உறங்கி விழுந்து மரித்த ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அப்படி சம்பவிக்க கூடாதுன்னு நான் ஆண்டவரிடத்தில் செபித்திருக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி ஒன்றும் சம்பவிக்க கூடாது, அப்படி சம்பவித்தால் சபையில பாதி ஆத்துமாக்கள் குறைந்து விடுமேன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் அந்த சபையை நிரப்புறதுக்கு மீதி பாதி ஆத்துமாக்களை நான் எங்கே போய் தேடுவேன்? ஹல்லேலூயா. அதனால இப்படி ஒன்றும் சம்பவிக்க கூடாதே ஆண்டவரேன்னு நான் நேற்றைக்கே ஜெபம் பண்ணி கொண்டு தான் வருவேன். ஆண்டவரே, சபையில் அப்படி ஒன்றும் யாரும் சம்பவிக்கிறது, யாரும் உறங்கி அப்படி ஆபத்தான சூழ்நிலையில மாட்டக்கூடாது ஆண்டவரேன்னு நான் ஜெபித்துக் கொள்வேன். சாட்டர்டே ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த முந்தின காரியம் நடக்க அனுமதிக்கிறான், அந்த பிந்தின காரியத்தை நடவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா பர்றா. ஒரு அல்லேலூயா பர்றா. சப்தம் மட்டும் பர்றா. ஏங்க இதுக்கெல்லாம் அல்லேலூயா வராதா? ஆமென். ஹல்லேலூயா. வெகு நேரம் பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாம் அப்படி ரொம்ப நேரம் பண்ணுறதே இல்லைங்க. கொஞ்ச நேரம் தான் பண்ணுகிறோம், முடிச்சிருவோம் இல்லை. இப்போ அதுக்குள்ளாக அவன் தூக்கி நித்திர மயக்கத்தில் தூங்கி விழுந்து எடுக்கும்போது செத்தவனாக எடுக்கிறாங்க. உடனே ஜனங்கள்லாம் கத்துறாங்க, ஐயோ என் பிள்ளைன்னு. அம்மா பாட்டிங்க எல்லாரும் கத்துறாங்க. பேதுரு சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லி கீழே போய் அந்த பிள்ளைய என்ன செய்கிறான் பாருங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடிய காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்த. நடக்குமா ஐயா இந்த காரியம் இப்போ? அல்லேலூயா. ஆமென். திரும்பவும் போய் அப்பம் விட்டு சாப்பிட்டு வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டி வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபம் மரித்து போன ஒரு மனிதனை இங்கே உயிரோடு எழுப்புறதை காட்டுகிறது இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மரணத்தை நெருங்கினவன், மரணத்தை பிடித்து கொண்டவன், ஆபத்தில் மாட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் போய் கையை வச்சு ஜெபித்து அந்த மனுஷனை உயிருள்ளவனாக எடுத்து நிறுத்தி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இது தாங்க நம்மளுக்கு மேல் தேவன் வைத்திருக்கிற அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை செபித்தால் நான் பதில் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆவலோடு காத்திருக்கிற தேவன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஆமென். ஒரு விழுந்தா எழும்புறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு விழாம இருக்க காத்து கொள்ளும்படி செபிங்க. விழுந்து விட்டவர்களுக்காக பரிதபித்து பரிதாபத்தோடு செபிங்க. வெட்கப்படுத்தாதிருங்கள். நிறைய பேர் கேலி பேச ஆரம்பிக்கிறாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தங்களை நீதிமான்களாக்கி அந்த விழுந்து விட்டவர்களை பாவியாக்கி விடுகிறார்கள். அப்படியெல்லாம் செய்ய போகாதீங்க. தைரியமாய் ஜெபத்தை கையில் எடுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்திற்காக செபிங்க. ரட்சிக்கப்படாத உங்களோட குடும்ப நபர்களுக்காக செபிங்க. உங்களோட தலைமுறைகளுக்காக செபிங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லமை உள்ள தேவன். நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன உண்டு? மிகவும் விலை உண்டு. தேசத்துக்காக செபிப்போம். இந்திய தேசத்துக்காக செபிப்போம். இந்தியாவை ஆளுபவர்களுக்காக செபிப்போம். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிப்போம். பொய் பேசுகிறவர்கள் மனம் திரும்பும்படி செபிப்போம்.
பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காய் செபிப்போம். நீதித்துறைக்காய் செபிப்போம். காவல்துறைக்காய் செபிப்போம். அரசு எல்லா உத்தியோகஸ்தர்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய மனுஷர்களுக்காய் செபிப்போம். நம்முடைய தமிழ்நாட்டுக்காய் கண்ணீரோடு செபிப்போம். தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும் செபிப்போம். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்காய் செபிப்போம். நம்முடைய கேரளா தேசத்துக்காய் செபிப்போம். நம்முடைய திருவனந்தபுரம் மாவட்டத்துக்காய் செபிப்போம். பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. குறைந்தபட்சம் உங்களுடைய குடும்பத்துக்காகவாவது நீங்க செபியுங்க. ஹல்லேலூயா. குறைந்தபட்சம் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவாவது செபியுங்க. உங்களுடைய தலைமுறைகளுக்காக செபியுங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை என்னமோ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஏலியன்ஸ்களாய் நீங்கள் நினைத்து கொண்டு உங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் கற்பனை பண்ணாதிருங்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், வால்போஸ்டுகளை எல்லாம் பார்த்து நீங்க இன்னும் அவங்க வானத்திலிருந்து வந்த ஏலியன்ஸ்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறீர்கள். அவர்களை நோக்கி படையெடுக்கிறீர்கள். நோ, வேண்டாங்க. உங்க சபை, உங்க ஊழியம், உங்க போதகர், உங்களுக்கு தந்திருக்கிற மேய்ப்பன், அதுவே தாராளம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய மேய்ப்பனுடைய நாவில் அந்த அதிகாரம் உண்டு. உங்களுக்கு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையர்கள் உன்னுடைய நாவுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முன்னொரு காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கெல்லாம் வியாதி வந்தா நாங்கள் காய்ச்சலில், டைபாய்டு காய்ச்சல், அப்படி பலவிதமான காய்ச்சல்களில் துடித்து கொண்டிருக்கும் போது முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? எங்கள் அம்மா அப்பா வந்து பக்கத்தில் வச்சு முக்காடை போட்டுட்டு அம்மா தள்ள வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே பிள்ளைய சுகமாக்குங்க, சுகமாக்குங்கன்னு. அதுக்கப்புறம் பப்பா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. 2 பேரும் ஜெபம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நேரம் ஒரு அண்ணனையும் அக்காளையோ கூப்பிட்டு என்ன செய்வாங்க? பாஸ்டர் அழைச்சிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் வருவாங்க. பாஸ்டர் அப்புறம் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவார். வியாதியும் குணமாகி போயிடும். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக்கு காசு பணம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. லைட்டாக சொன்னா போதும் உடனேயே அங்கே மஸ்கட்டில், ஓமனில், சவுதி அரேபியாவில் இருக்கிற புருஷனுக்கு ஒரு கால். என்ன கால்? பிள்ளைக்கு பயங்கர இருமலும் சளியும். நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறேன், திருச்சி வந்து நான் விழிச்சதை வரை நீங்கள் விழிச்சாதீங்கன்னா ஒரு ஆர்டரும் போட்டும் கொண்டு உடனே ஒரு ஆட்டோயோ ஒரு காரோ பிடிச்சு கொண்டு ஒரு ஒற்றை போக்குண்டு ஆஸ்பத்திரிக்கு. அல்லேலூயா. தள்ளைக்கு விசுவாசமும் போச்சு, தகப்பனுக்கு விசுவாசமும் போச்சு, பாஸ்டருக்கு ஜெபமும் தேவை கிடையாது. ஆமென். 4 நாள் முயற்சி பண்ணி 5ஆவது நாளும் சரியாகலைன்னா ஞாராச்ச பாஸ்டர் தேடுவாருங்கிற எண்ணம் வரும்போது பாஸ்டருக்கு சனியாச்ச ராத்திரி 8 மணிக்கு ஒரு கால் வரும். பாஸ்டரே பிள்ளைக்கு பையான் ஜெபம் பண்ணணும். அப்போ எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். 1 வாரம் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடி ஒன்று நடக்குதேன். எப்படி? 1 வாரம் கொண்டு ஓடிக்கொண்டு நடக்குதேன். ஒன்றும் சரியாகல, ஒன்றும் சரியாகல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு எங்கள் ஒரு மொழி தெரிஞ்சதோ தெரியலையோ தெரியாது. ஆனால் எங்கள் ஒரு மொழியில் பேசினா தானே உங்களுக்கு இந்த சம்பவம் எல்லாம் புரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எழும்பலாம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிங்க. அந்த நாட்கள் எல்லாம் திரும்பி வரட்டும். அந்த பழைய காலங்கள்லாம் திரும்பி வரட்டும். சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கு அங்கும் இங்கும் ஓடாம முழங்கால நிற்கிற தாய்மார்கள் எழும்பட்டும். முழங்கால நிற்கிற தகப்பன்மார்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவசிக்கிற குடும்பங்கள் எழும்பட்டும். ஆண்டவரை நம்புகிற குடும்பங்கள் எழும்பட்டும். தாங்கள் யார் என்பதை உணர்கிறவர்கள் எழும்பட்டும். தங்கள் மேல் இருக்கிற அதிகாரத்தை புரிந்தவர்கள் எழும்பட்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் விலை உயர்ந்தது. நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் விலை உயர்ந்தது. நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் விலை உயர்ந்தது. நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் விலை உயர்ந்தது.
கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபத்துக்கு விலை உண்டு. உன்னுடைய நாவுக்கு அதிகாரம் உண்டு. நீ ஜெபிக்கலாம். உன் பிரச்சனைகளுக்கு நீங்க ஜெபிக்கலாம். உங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்க ஜெபிக்கலாம். வீடு ஜெபக்களமாய் மாறுமானால், உங்க ஒவ்வொருடைய வீடுகளும் ஜெப கூடாரங்களாய் மாறுமானால், நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஜெயகரமான வாழ்க்கை வாழ முடியும். அநேகரை ஆபத்திலிருந்து விடுவிக்க கூடும் உங்களால. அநேகரை மரணத்திலிருந்து தப்புவிக்க கூடும் உங்களால. ஏலியா, எலிசா, எசேக்கியா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சாலமோன், தாவீது, தானியேல், நோவா, இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள், யோசபாத், ஆசாப், ஹல்லேலூயா, எத்தனை நூற்றுக்கணக்கான தேவ மனுஷர்களுடைய சாட்சிகளை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் தங்களுடைய இக்கட்டுகளில், தங்களுடைய ஆபத்துகளில், தங்களுடைய தேவைகளில் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்து அவர்களை அவர் விடுதலையாக்கினார். வேதம் இப்படி சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள், நோக்கி பார்த்து அவர்களை விடுவித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, குறைந்தபட்சம் குடும்பத்துக்காக நீ திறப்பில் நெல். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய புருஷனுக்காக ஜெபம் பண்ணு. மனம் திரும்பாதவனுடைய புருஷனுக்காக, குடிகார புருஷனுக்காக, ரட்சிக்கப்படாதவனுடைய பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாதவனுடைய சந்ததிகளுக்காக, உன்னுடைய தலைமுறைகளுடைய பிரச்சனைகளுக்காக, தேசத்தை ரட்சிப்பிற்காக, இந்த உலகத்தின் ரட்சிப்பிற்காக, நீ சமாதானமாய் வாழுவதற்கு, உனக்கு சந்ததிகள் பிறக்க, நல்ல திருமணங்கள் நடக்க, நல்ல வீடு கட்டி குடியிருக்க, ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட, சபை மந்தையால் நிரப்பப்பட, சபை பரிசுத்தவங்கள் நிரப்பப்பட, நீ திறப்புல நில்லு. தேவனுடைய ஜெபத்தை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறான். கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படி ஆவலாய் காத்திருக்கிறான். ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய கடன் பாரம் மாறாதன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? உன் பிரச்சனை தீராதன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஒரு நாளும் தீராதன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறாயா? உனக்கு படிப்பு வராதுன்னு நினைக்கிறாயா? நீ ஒன்றுக்கு உதவாதவள் என்று எண்ணுகிறாயா? அப்படி எண்ணுகிற எண்ணங்கள் இந்த காலவேளை உன்னை விட்டு மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சந்தேகங்களும் பயங்களும் அவிசுவாசங்களும் சகல இருதயங்களை விட்டு இப்பொழுது மாறி போகட்டும். கர்த்தருடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எதுவெல்லாம் அசாத்தியம் என்று என் பிள்ளைகள் எண்ணி வேதனையோடு இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இன்றைக்கே சாத்தியங்களாய் மாறட்டும். சாத்தியங்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த அற்புதங்கள் சகல குடும்பத்தில் நடந்தேறட்டும், நடந்தேறட்டும். நன்மைகள் பிறந்து வரட்டும், உயிர் மீட்சிகள் உண்டாகட்டும், தேசத்திலே ரட்சிப்பு வெளிப்படட்டும். அந்தகாரத்தின் கிரியில் அழிவதாக, அந்தகாரத்தின் கிரியில் அழிவதாக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பகைகளும் விரோதங்கள் அழிந்து மாறட்டும். கசப்புகளும் வெறுப்புகளும் விட்டு போகட்டும். வியாதிகள் மாறி போகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும். வேலைகள் கட்டளையிடப்படட்டும். இன்டர்வியூகளில் வெற்றி உண்டாகட்டும். தோல்விகள் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். ஏலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபித்த போது வானம் அடைபட்டதும், கருத்தாய் ஜெபித்த போது வானம் திறந்ததையும் வேதம் நமக்கு முன்பாய் சாட்சியாய் வைக்கிறது என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பம் சமாதானமடை இன்று முதல் வாழ ஆரம்பிக்கட்டும். எஸ், ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. அந்த வார்த்தை எங்களை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். ஒரு ஜீவனுள்ள வார்த்தை தந்தீரப்பா. நீர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் பெரியவர், அவரை போல ஒருவரும் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவரே, அடியானுடைய வாழ்க்கையிலே அதை அடியான் அனுபவித்திருக்கிறேன். சிறு வயது முதல் அனுபவித்திருக்கிறேன். ஊழியக்காரனான பிற்பாடும் அனுபவிக்கிறேன். இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உள்ளதை அறிந்திருக்கிறப்பா.
நான் எழுதி கொண்டு வந்த செய்தி வேற ஆண்டவரே, நீங்க தந்த செய்தி இது. அப்படியானால் இந்த காலவேளையில் ஏதோ சில அற்புதங்களை சிலருடைய வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மக்களே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யாரோ சிலர் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்காதபடி, பரலோகத்தை நோக்கி பார்க்காதபடி, இருமாப்போடு கூட தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய இருமாப்பை அகற்றி, உடைய தடுமாற்றத்தை அகற்றி, உடைய அவிசுவாசத்தை உன்னை விட்டு விலக்கி முழங்கால நெல்லு. தனி அறையில முழங்கால நெல்லு. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க இதோ வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறார். வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் வரும் மகளே, உன் ஜெபத்துக்கு பதில் வரும் மகனே. அற்புதங்களை நீ காண்பாய். இந்த வருகிற நாட்களில் அந்த அற்புதங்கள் குடும்பத்தில் நீ காண்பாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண்பாய், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க பார்ப்பீர்கள். நம்முடைய சபையில் அது காண்போம். நாம் கர்த்தரப்படி செய்வீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார்.